வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை குறிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம், மூட்டுகளில் எலும்பு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னா, குறிப்பாக நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ முதுகு வலி ஏற்படும், தோள்பட்டை வலி ஏற்படும், இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்படும். இந்த மாதிரி அடிக்கடி வலியெல்லாம் நமக்கு தோன்றுது அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வழங்குது. எலும்புகள் பலவீனமாகும் போது நமக்கு காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் எல்லாமே நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். ஸோ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றது அவசியம். அந்த உணவுகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புகளுக்கு அவசியம். ஸோ இந்த அனைத்து சத்துக்களும் பச்சை நிற காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த கீரை வகைகள் எல்லாமே அல்கலைன் தன்மையை கொண்டு இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து நம்ம கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை இலை காய்கறிகள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். காய்கறிகள் தினமும் நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம். அதே போல் காய்கறி வடிசாறு காலை மற்றும் மாலை வேலைகளில் அந்த வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். கீரைகளை மட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்றோம்னா அடுத்த வாரம் புதினா கீரை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, பசலைக்கீரை, பாலைக்கீரை மாற்றி நம்ம சாப்பிட்டே இருக்கும்போது எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம உறுதி பண்ணிக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கே ஞாபகம் வரும். உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் எலும்புகள் வீக் ஆகி எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகள் வளரக்கூடிய பருவத்திலெல்லாம் பால் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து இருந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், சீஸு, பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து பால் பொருட்கள் நம்மளால் பெற முடியும். ஸோ பால் பொருட்கள்லாம் யாருக்கு அலர்ஜி அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக உங்களுக்கு வேண்டிய அந்த கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ தாவர வகையிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த பால் வகைகள் கால்சியம் சத்து பெறக்கூடிய அந்த வகைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜியெல்லாம் ஏற்படாமல் கால்சியம் சத்தை பெற்றுக்கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எலும்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்குது. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு இந்த விட்டமின் டி சத்து தான் வேணும். அப்போ பலவிதமான கடல் உணவுகளில் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்துக்கள் கால்சியம் சத்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களோட சேர்ந்து இருக்குது. அப்போ இது எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை இப்போவே வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு விட்டமின் டி சத்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த கடல் உணவுகள், மீன்கள், சைவ உணவுகள் சாப்பிட்றவங்க இயற்கையாகவே விட்டமின் டி சத்து சூரியன் ஒளியின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் போது விட்டமின் டி சத்தை பெற்று கால்சியம், பாஸ்பரஸ், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை உறிஞ்சி எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் நலம் பெறுவதற்கு இந்த கடல் உணவுகள், மீன்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வாரத்தில் 2 தடவை நம்ம மீன் சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். அதுவும் எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்காம கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு உட்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மீன்கள் எடுத்துக்கொள்ளணும். விதைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நட்ஸ் வகைகளோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்
சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்தும். ஏன்னா கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையானது தான். ஸோ மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட்டு ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு போன்ற இந்த மாதிரி விதைகள், இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் இருக்குது. அதே போல் விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், பூசணி விதைகள் இவை அனைத்திலுமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். பழங்களில் ஆரஞ்சு பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டால் எலும்புகள் வலுப்பெறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வலுப்பெறும். ஏன்னா உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம். ஸோ இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் பொழுது உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள், எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாகும். ஸோ எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது அந்த விட்டமின் சி கிடைக்கும். கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு எலும்புகள் வந்து இணைவு ஆகக்கூடிய இடங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஒரு சில உணவுகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ ஏன்னா அந்த உணவுகள் வந்து நம்மளுடைய எலும்பை வெகுவாக பாதிக்கும். அந்த மாதிரி உணவுகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அந்த வகையில் காஃபி எல்லாம் நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி உங்களுடைய எலும்பை வந்து பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது பாதிக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் வந்து சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு நம்ம சிக்கரியை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தினசரி நம்ம 2 கப் காஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அதுவே போதுமானது. அந்த அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு சேர வேண்டிய கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்து எல்லாம் சேர விடாமல் இந்த காஃபி வந்து தடுக்கும். அப்போ எலும்புகள் வலுவிழுந்து போக வைக்கிறதுல காஃபி வந்து ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. அதனால் நீங்கள் அதை அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. உப்பு வந்து நீங்கள் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உப்பு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலும்பை வந்து பாதிக்கலாம். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு. ஸோ இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை உங்களுக்கு பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். இப்போ தினமும் 2.3 கிராம் அளவுக்கு உப்பு பயன்படுத்தணும் அப்படின்றது உடலில் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாத இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதுவே உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தமெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2.3 கிராம் அளவை விட உப்பு வந்து நீங்கள் குறைத்து தான் சாப்பிடணும் அப்படின்றது தான் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க. உப்பு போலவே வெள்ளை சர்க்கரையும் நம்ம அளவோடு தான் வந்து எடுத்துக்கணும். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டே போகிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்நாட்கள் எண்ணிக்கை வந்து குறையும். தினமும் நீங்கள் 30 முதல் 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை வந்து பயன்படுத்தி தான் இருப்போம். இப்போ பெரும்பாலானவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க வைக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம சர்க்கரைக்கு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்ம இனிப்பு உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடன் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளையுமே நம்ம தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த இனிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை பண்ணும். இது நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே நமக்கு வரவழைச்சிரும் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காதீங்க. ஸோ சுகர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கொள்ளும் போது வரது கிடையாது. உங்களுடைய எலும்பையுமே அது வெகுவாக பாதிக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று தான் இந்த செயற்கை குளிர்பானங்கள். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட செயற்கை குளிர்பானங்கள் உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை தராது. ஏன்னா இந்த குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உங்களுடைய உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும், எலும்பு அடர்த்தியை குறைக்கும், எலும்புகளை மென்மையாக்கி உடனே எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். ஸோ எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு ஆப்போசிட்டாக இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் செயல்படுது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து பார்த்தோம்னா அந்த எலும்பு முறிவு நோய்க்கெல்லாம் நீங்கள் அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து இந்த செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை வந்து விட்டுடுங்க. ஆல்கஹால் நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று தான் ஆல்கஹால். ஒரு சில பேரில் என்ன சொன்னாங்கன்னா ஆல்கஹால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்கஹால் வந்து எடுத்துக்கொண்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போயிட்டு உங்களை வந்து விட்டுடும். இப்போ நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டுட்டே இருக்கும்போது அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிச்சிடும். இது மூட்டுகளில் போயிட்டு தங்கி அந்த இடங்களில் வந்து வலியை வந்து உண்டாக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கடுமையாக வந்து எலும்புகள் பாதிப்படை ஏற்படும். ஸோ இப்போ ஆல்கஹால் அருந்துபவர்கள் வந்து எலும்பு அடர்த்தி குறைந்து விடுவதும் வலுவான உங்களுக்கு இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் ஈஸியாக மென்மையாக்கி அந்த எலும்பு முறிவுக்கு உங்களுக்கு வந்து வழிவகை செய்யும். இப்போ குறிப்பாக ஆல்கஹால் அருந்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகள் ஏற்பட தான் செய்யும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கக்கூடிய உணவுகள் வந்து சாப்பிடாம
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லக்கூடிய அந்த எலும்புகளை வலுவாக வைத்துக்கொள்ள வேண்டிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.